இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆட்சி மாற்றம் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கமாகவே பலராலும் பார்க்கப்பட்டது. ஊழலற்ற மனித உரிமைகளை மதிக்கும் புதிய இலங்கையை உருவாக்குவோம் என்ற முழக்கம் தெற்கில் மாத்திரமன்றி வடக்கு கிழக்கிலும் ஒரு புதிய அரசியல் நம்பிக்கையை விதைத்தது. பல தசாப்தங்களாக பேரினவாத அரசியலின் பிடிக்குள் சிக்குண்டு நீதிக்காக காத்து கிடந்த தமிழ் மக்களின் வாக்குகளையும் உள்வாங்கியே அனுரகுமார திசாநாயக்கவின் அரசு அரியணை ஏறியது. ஆனால் ஆட்சி பீடமேறிய சில மாதங்களிலேயே அந்த புதிய இலங்கை என்கின்ற முழக்கத்தின் பின்னால் ஒளிந்திருந்த பழைய முகமூடி கழன்று விழத் தொடங்கியுள்ளது. ஓய்வு பெறப்போகிறார் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கடற்படை தளபதி காஞ்சன பணாகுடவிற்கு அட்மிரலாக உயரிய பதவி உயர்வை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கியுள்ளார். கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச அல்லது ரணில் விக்ரமசிங்கவின் அரசுகள் இத்தகைய நகர்வுகளை மேற்கொண்ட போது தமிழ் மக்கள் வியப்படையவில்லை. ஏனெனில் அவர்களின் அரசியல் அடித்தளமே தமிழ் மக்களுக்கு எதிரான போர்க்கட்டமைப்பின் மீதுதான் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் சிஸ்டம் சேஞ்ச், அதாவது முறையியல் மாற்றம் என்று பேசிக்கொண்டு வந்த இடதுசாரிய பின்னணியை கொண்டு ஒரு அரசு அதே பாதையில் பயணிப்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஏமாற்று வித்தையாகும். இது வெறும் பதவி உயர்வு அல்ல, கடந்த காலத்தின் போர்க்குற்ற கரைகளை புதிய அரசின் அங்கீகாரத்தோடு புனிதப்படுத்தும் ஒரு செயலாகும். இறுதி போரின் போது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுமாத்தலன் போன்ற பாதுகாப்பு வலயங்கள் மீது நடத்தப்பட்ட கண்மூடித்தனமான கடற்படை தாக்குதல்களும் பொதுமக்கள் மீதான எறிகணை தாக்குதல்களும் சர்வதேச அரங்கில் இன்னும் ஆறாத வடுக்களாகவும் தீர்க்கப்படாத வழக்குகளாகவும் உள்ளன. சர்வதேச சட்டங்களின்படி கட்டளை பொறுப்பு என்பது மிக முக்கியமானது. ஒரு போர்க்குற்ற நடவடிக்கையின் போது தலைமை அல்லது உயர் பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் அதற்கு பொறுப்பு கூறியாக வேண்டும். அத்தகைய கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அதிகாரிகளுக்கு மகுடம் சூட்டுவதுதான் அனுர அரசு கூறும் புதிய இலங்கையா என்ற கேள்வி எழுகிறது. கொழும்பிலும் திருகோணமலையிலும் தமிழ் இளைஞர்கள் வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்டு கப்பம் கோரப்பட்டு பின்னர் கொடூரமாக காணாமலாக்கப்பட்ட நேவி 11 கேஸ், அதாவது கடற்படையினுடைய 11 இளைஞர்கள் கடற்படையினால் கடத்தப்பட்ட விவகாரம் உலகு அறிந்த ஒன்று. கடற்படையினரின் உயர் பொறுப்புகளில் இருந்தவர்களுக்கு இந்த சம்பவங்கள் தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் தெருக்களில் நின்று கண்ணீர் சிந்தி தங்களின் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று கேட்கும் நீதிக்கான போராட்டத்தை விட இந்த அதிகாரிகளின் தோள்களில் ஏறும் நட்சத்திரங்கள் அனுர அரசுக்கு பெரிதாகிவிட்டனவா என்ற கேள்வி இந்த அரசின் அறவிழுமியங்களையே அசைத்து பார்க்கிறது. உண்மையில் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளாலும், உதாரணமாக ITJP என்கின்ற சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம், ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழுக்களாலும், UNHCR போர்க்குற்ற பட்டியலில் பயணத்தடைகளுக்கான பரிந்துரைகளிலும் உள்ளடக்கப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கு தொடர்ந்து பதவி உயர்வு வழங்குவது சர்வதேச சமூகத்திற்கு இலங்கை அரசு வழங்கும் ஒரு தவறான செய்தியாகும். சர்வதேச சட்டங்களை நாங்கள் மதிக்க மாட்டோம், எங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு தரப்பினரை எவரும் தொட முடியாது என்ற ராஜபக்சக்களின் அதே திமிரான பிடிவாதமான அரசியலையே இன்றும் JVP அரசு கையில் எடுத்துள்ளது. குறிப்பாக மஹிந்த ரணில் அரசுகள் இருந்தபோது வெளிப்படையான பேரினவாதம் மற்றும் போர்க்குற்ற பாதுகாப்பு என்பன இருந்தது. இப்போது நீதியின்மை மற்றும் நேரடி ஒடுக்குமுறை இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் தமிழ் மக்களுக்கு நீதியின்மை மற்றும் நேரடி ஒடுக்குமுறைகளை செய்தார்கள். இப்போது அனுர அரசு முறையியல் மாற்றம் என்ற பெயரிலான மறைமுக பேரினவாதம். அதே நேரத்தில் தமிழ் மக்கள் விவகாரத்தில் அரசியல் ஏமாற்றம் மற்றும் பொறுப்புக்கூறல் மறுப்பு. இந்த நிலையில் மஹிந்த செய்யும் போது பிழையாக தெரிந்த போர்க்குற்ற பாதுகாப்பு அனுர அரசு செய்யும் போது எப்படி சரியாகும்? பதவிகளும் பட்டங்களும் மாறலாம், ஆனால் முள்ளிவாய்க்காலிலும் கடற்படை தளங்களிலும் சிந்தப்பட்ட அப்பாவிகளின் இரத்தம் சர்வதேச பதிவுகளிலிருந்து ஒருபோதும் மறைந்து போகாது.
வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இந்த ஆட்சிக்கு வாக்களித்தது கடந்த கால பேரினவாத கட்டமைப்பை இந்த அரசு தண்டிக்கும் என்ற நம்பிக்கையில் அல்ல, மாறாக தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீதி கிடைக்கும் என்ற மிகச்சிறிய நம்பிக்கையில்தான். இன்று போர் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு சிகப்பு கம்பளம் விரிப்பதன் மூலமாக தமிழ் மக்களின் அந்த அரசியல் நம்பிக்கையை அனுர அரசு மிக கொடூரமாக குத்தி கிழித்துள்ளது. தெற்கில் உள்ள இராணுவ கட்டமைப்பையும் சிங்கள பௌத்த பேரினவாத வாக்கு வங்கியையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அதே பழைய அரசியல் கணக்குதான் அனுரகுமார திசாநாயக்கவையும் ஆளுகிறது. வாக்கு வங்கிக்காக நீதியையும் பொறுப்புக்கூறலையும் பலியிடும் வழமையான இலங்கை அரசியல் சாக்கடையில் அனுர அரசும் விழுந்துவிட்டது. இன்று இந்த அரசின் தவறுகளை மூடி மறைக்க முற்படும் திடீர் தோழர்களும் நியாயவாதிகளும் ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீதியை தின்னும் சாத்தான்களுக்கு நீங்கள் புனித நீர் பூசுவதன் மூலமாக நீதியின் வரலாற்று பக்கங்களில் நீங்களும் குற்றவாளிகளே சித்தரிக்கப்படுவீர்கள். சிஸ்டம் சேஞ்ச் என்பது அதிகாரிகளின் தோள்பட்டைகளில் மாறும் நட்சத்திரங்கள் அல்ல, அது பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீருக்கு கிடைக்கும் நீதியாகும். தேசிய மக்கள் சக்தியின் இந்த நகர்வு இலங்கையின் அரசியல் அதிகார மையம் யாரால் ஆளப்பட்டாலும் அதன் ஆணிவேர் இன்னமும் சிங்கள பௌத்த பேரினவாத மற்றும் இராணுவ கட்டமைப்பு என்ற இரண்டு தூண்களின் மீதுதான் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. மாற்றம் என்ற கவர்ச்சிகரமான சொல்லாடல் தெற்கின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஒரு தற்காலிக மருந்தாக இருந்திருக்கலாமே தவிர வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் தசாப்த கால அரசியல் மற்றும் மனித உரிமை பிரச்சினைகளுக்கான தீர்வு அல்ல என்பதை அனுர அரசு தனது ஆரம்பகால நகர்வுகள் மூலமாகவே வெளிப்படுத்த தொடங்கிவிட்டது. அதிகார நாற்காலிகள் மாறலாம், ஆட்சியாளர்களின் முகங்கள் மாறலாம், ஏன் போர் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களின் தோள்பட்டைகளில் ஏறும் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையும் கூட மாறலாம். ஆனால் முள்ளிவாய்க்கால் மண்ணிலும் கடற்படை தளங்களின் ரகசிய அறைகளிலும் சிந்தப்பட்ட அப்பாவிகளின் இரத்தக்கரையையும் காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மாரின் சிந்திய கண்ணீரையும் எந்த ஒரு புதிய அரசின் பதவி உயர்வும் ஆணைகளாலும் அரசியல் சலுகைகளாலும் துடைத்துவிட முடியாது. வாக்கு வங்கிக்காகவும் தெற்கின் இராணுவ கட்டமைப்பை திருப்திப்படுத்துவதற்காகவும் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் பலியிடும் அரசுகள் வரலாற்றில் ஒருபோதும் புதிய அரசுகளாக கருதப்பட மாட்டாது. அவை பழைய ஒடுக்குமுறை பாதையின் புதிய தொடக்கத்தையோ நீதியை விளங்கும் சாத்தான்களுக்கு புனித நீர் பூசும் தற்காலிக நியாயவாதிகள் தங்களை எவ்வளவுதான் சமாதானப்படுத்திக் கொண்டாலும் வரலாற்றின் சாட்சியமும் பாதிக்கப்பட்ட மக்களின் நீதிக்கான குரலும் இந்த ஏமாற்று வித்தைகளை ஒருபோதும் மன்னிக்காது. உண்மையான சிஸ்டம் சேஞ்ச் என்பது குற்றவாளிகளை கொண்டாடுவதில்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு களங்கமற்ற நீதியை வழங்குவதிலேதான் அடங்கியுள்ளது. உண்மையில் இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கடந்த காலத்தினுடைய கருப்பு பக்கங்களும் அதனை கொண்டாடி தீர்த்த அரசுகளும் அதனை நிறைவேற்றியவர்களும் இப்படியாக இருக்கக்கூடியவர்களோடு இன்று